அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை எப்படி நிகழும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எப்படி நிகழும் என்றார்கள்? திடீர் என்று சொல்லி இந்த உலகத்திலிருந்து நீங்கள் எல்லாம் அதாவது மறுமையில நீங்கள் முளைப்பீர்கள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தாயுடைய கருவறையில் நடந்தது போன்று இல்லை, எல்லாரும் முளைப்பார்கள் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார்கள், பல தோழர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்து இந்த ரிவாயத்து சஹீஹுல் முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எழும்பினவர்கள் எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். உடனடியாக தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் எழும்பினால் எப்படி? மம்பாசனா மின் மர்கதினா ஹாதா, யாரப்பா எங்களை எழுப்பினது என்று கேட்பார்கள். திடீரென்று தூங்கினவரை தட்டி எழுப்பினா, எங்கப்பா எங்க இது இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டா பஸ் கேட்பார்களே. இந்த மாதிரி அதிபயங்கரமாக பார்க்கிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருடைய உடம்பிலும் எந்த துணியும் இருக்காதுன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு துணி கூட இல்லாமல் விருத்த சேதனை யாரும் ஹத்னா செய்திருக்க மாட்டீர்கள், ஒரு செருப்பை கூட அணிந்திருக்க மாட்டீங்க. அல்லாஹ் உங்களை எப்படி படைத்தானோ, அல்லாஹ் உங்களை இந்த உலகத்தில் எப்படி அனுப்பினானோ அதே மாதிரி நடக்கக்கூடியவர்களாக பெரியவர்களாக ஒரு ஆடையும் இல்லாமல் ஹத்னா செய்யப்படாமல் எதுவுமே இல்லாமல் உங்களை எல்லாம் அல்லாஹ் எழுப்புவான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், எல்லோரும் ஒரே திசைக்கு பயணிப்பார்கள். யா நஃப்ஸி, என்னுடைய ஆன்மாவே, எல்லோருடைய புத்தியும் திறக்க ஆரம்பிக்கப்படும். ரப்புல் ஆலமீன் சொல்கிறானே, என்னை சந்திப்பீர்கள் என்னை சந்திப்பீர்கள் என்று பெருமானார் முகமெல்லாம் சிவந்து போய் பேசினார்களே. மக்களே, அல்லாஹ்வுடைய சன்னிதானம் அதிபயங்கரமானது, அல்லாஹ்வுடைய சன்னிதானம் அதிபயங்கரமானது என்று சொன்னார்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக ஒரு மனிதனுக்கு ஆடை அணிவிப்பான். அது யாரு தெரியுமா? உங்களுடைய என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கௌரவத்தை அவருக்கு கொடுப்பான் என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை எனக்கு அல்லாஹ் ஆடை அணிவிப்பான் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே ஆடை அணிவிப்பான் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லோரும் போகிற நேரம், ஆண்கள் பெண்கள் என்று போகிற நேரம், செருப்பு இல்லாமல் போகிற நேரம், நிர்வாணமாக ஒருவருக்கொருவர் தங்களுடைய அபத்தங்களை பார்த்துக் கொள்வார்களே யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவுபூர்வமான ஒரு கேள்வி கேட்டார்கள், மிக நுணுக்கமாக கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்தில் மக்கள் பார்த்துக் கொள்கிற நேரம் தப்பான உணர்வுகள் வந்து தப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குமே என்ற தோரணையில் கேட்டார்கள். நாங்கள் எல்லாம் மதீனாவில் அப்படி இல்லையே, ஒன்றுக்கு மேற்பட்ட துணிகளால் வேண்டிய மட்டும் பூட்டிக் கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து வாழுகிறோமே. யா ரசூலல்லாஹ், அப்படி ஒரு நிலைமை என்பதை கேட்கிற நேரம் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஆயிஷா, மனிதருடைய கல்புகளுக்கு அந்த சிந்தனை எதுவுமே வராது ஆயிஷா, என் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கமாக சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த உம்மத்துக்கு கடலிலே போய், இந்த ஹதீஸ் 2 ரிவாயத்தில் வருகிறது. ஒன்று பெருவிரல் என்று வருகிறது, அடுத்தது சுட்டி காட்டக்கூடிய இஷாரா செய்யக்கூடிய இந்த விரல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? விரலை கொண்டு போய் கடலிலே நனைத்தால் கடல் தண்ணி எவ்வளவு விரலில் ஒட்டுக்கொள்ளுமோ அதுதான் துனியாவுடைய வாழ்க்கை என்றார்கள். அதுதான் துனியாவுடைய வாழ்க்கை. கடல் என்பது ஆகிராவுடைய வாழ்க்கை. புரிந்து கொள்வதற்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகிரா அந்த மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய விசாரணைக்கு அடுத்தபடியாக உள்ள வாழ்க்கையிலே மௌத் இல்லை என்று சொன்னால் அதுக்காக வேண்டி கேள்வி கேட்கப்படுகிற நேரம் எல்லோருடைய கல்விகளுக்கும் தெரிந்திரும். இதுதானே எழுப்பப்படுவோம் என்று சொல்லப்பட்டார்களே, சொல்லப்பட்டோமே என்று எல்லாரும் ஓடுகிற நேரம் யாரும் யார் என்ன எப்படி என்ன தெரிகிறது என்றெல்லாம் வெட்கப்படவே மாட்டார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇஸின் ஷக்னு யுக்னி வஜூஹு யௌமஇஸின் முஸ்ஃபிரா லாஹிகத்து முஸ்தபிஷிரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, தன்னுடைய சகோதரன் வருவான், நானா தம்பி வருவார், ஒரே கண்ட உடனே ஆஹா அஸ்லம் வருகிறாரே என்று முஹியதீன் ஒரே ஓட்டமாக ஓடுவார். யார்? நானாவாச்சு. ஒரே மாதிரி சாப்பிட்டு ஒரே மாதிரி பேசி ஒரே மாதிரி பழகினவர்கள். அல்லாஹ்விடம் சொல்லிக் கொடுத்தால் நானும் அவரும் அப்படி ஒரு திருட்டு பண்ணினோமே, நானும் அவரும் படம் பார்க்க போனோமே, அல்லாஹ்விடம் சொல்லிக் கொடுத்தால் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி உம்மா. இந்த உலகத்தில் எல்லா நேரங்களிலும் ஒரு பிள்ளை அதுக்கு பசி என்றால் உள்ள சாப்பாடை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிற தாய், எல்லாத்தையும் கொடுக்கிற தாய் வருவா, தாயும் ஓடுவா பிள்ளையும் ஓடும். 2 பேரும் உம்மா அஸ்ஸலாமு அலைக்கும், எவ்வளவு நாளைக்கு பிறகு உம்மா மாஷா அல்லாஹ் உங்களை சந்திக்க கிடைத்ததே என்று கெட்டி போந்து கொள்வார்களா? அது துனியாவில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அது துனியாவில் மகன் வெளியூருக்கு போய் வந்தால் உம்மாவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து உம்மா என்று பார்ப்பார்கள். பிள்ளை என்றால் எடுத்து கொஞ்சி குழாவிக் கொண்டு ஒரு சில நாட்கள் அதிலேயே கழிந்து விடும். வந்ததிலிருந்து வெளிநாட்டிலிருந்து புள்ள 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 என்று முத்தம் கொடுப்பார்கள். ஆனால் மறுமை நாளில் என்ன ஆகுமாம்? உம்மிஹி
வ அபி வ ஸாஹிபதி வ பனி. தன்னுடைய பிள்ளை வந்து ஒரே ஓட்டம், மகன் மாட்டி கொடுத்துருவானே, வீட்டுல இந்த மாதிரி பண்ணோமே, பொண்டாட்டிக்கு அடித்தது மகன் கண்டானே, ஓடுவார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படிப்பட்ட அதிபயங்கரமான நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய சன்னிதானத்துக்கு வருவான். யார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? நாம் எல்லாம் இஷா தொழுதோமே, எப்படி தொழுதோம்? ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான் என்ற உணர்வோடு தொழுதோம். அந்த அப்துல்லாஹ் கஅன்னக தரா வ இல்லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? முஹ்ஸின்கள், இஹ்சான் உடையவர்கள் எப்படி தக்பீர்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அவர்கள் நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பது போன்று அவர்கள் வணங்குவார்கள். அல்லாஹ்வை பார்ப்பது போன்று வணங்குவாங்க. ஆனால் இல்லம் தக்குன் தரா, நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் ஃபஇன்னஹு யராக், அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இஷா தொழுதோம், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். கல்பு நடுங்கும். மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாள் நீதான் அதிபதியா அல்லாஹ். கல்பு உணர்வு சொல்லும், அவன் பார்க்கிறான், உன்னை பார்க்கிறான். சஹாபாக்களுக்கு அந்த உணர்வு இருந்தது. தண்ணீரை குடிச்சார், அல்ஹம்துலில்லாஹ் என்றார் தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்? அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன உடனே அல்லாஹ் உன்னை பார்த்து சிரிக்கிறான். யா ரசூலல்லாஹ், என் ரப்பு என்னை பார்த்து சிரிக்கிறானா? அமர்களப்பட்டார்கள். எங்களுக்கெல்லாம் ரஜினிகாந்த் சிரிக்கிறான், மகன்மார்களுக்கு, இளைஞர்களுக்கு அதுதான் சிரிப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்விலே அவர்கள் தக்வாவை எடுத்துக்கொண்டு தொழுகைக்கு வந்தார்கள். அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறார்கள். ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அவர்கள் சுஜூதுக்கு போவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த சபை அப்படிப்பட்ட சபை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவான். சன்னிதானத்துக்கு வந்தால் வஜீஅ யௌமஇஸின் பிஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும். ஹதீஸ்களில் வாக்குற நேரம் இடது பக்கமாக நரகம் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், ஒரு கூட்டம் முஸ்லிம் உம்மத்து இடது பக்கமாக தள்ளப்படும். அதுல இருந்து என்ன விளங்குது? அந்த சன்னிதானத்தில் இடது பக்கத்தில் தான் நரகம் இருக்கும் என்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இடது பக்கமாக ஒரு கூட்டம் அழைத்து செல்லப்படுவார்கள். அழைத்து செல்லப்படுகிற நேரம் அது நரகத்தின் பக்கமே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்ல வருகிறது. அது நரகமே, என்னுடைய தோழர்களே, என்னுடைய கூட்டமே என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து என்ன சொல்லப்படும்? இல்லை, அவர்கள் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டார்கள், புதுசாக மாத்திட்டாங்க நரகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு அல்லாஹ் வருகிற நேரம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வஜீஅ யௌமஇஸின் பிஜஹன்னம் வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மலக்குமார்கள் எல்லாம் லைன் லைனாக. இன்றைக்கு ஜனாதிபதிமார்கள் வருகிற நேரம் எப்படி ராணுவத்து தலைவர் எல்லாம் இருக்கிறார்களோ, இதையெல்லாம் தாண்டி மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்பார்கள். அணிவகுத்து அணி அணியாக நிற்பார்கள். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. ஒரு மூமின் இதெல்லாம் சொல்லுகிற நேரம் கற்பனை பண்ணி பார்க்கணும். வெறுமன காதால கேட்டு சும்மா கேட்டு போகாதீங்க. அந்த நேரம் நானும் இருப்பேன் என்ற உணர்வோட பாருங்க. என் நிலைமை என்ன என்று பாருங்க. சிந்தனைகளை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற நேரம் ஓமெல்லாம் செவந்திரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாளை பற்றி பேசுற நேரம் கமுன்சிரு ஜெய்ஷுன், ஒரு பட தளபதி எப்படி எச்சரிப்பாரோ அப்படி ரசூலுல்லாஹ் நரகத்தை எச்சரிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் வருவானாம். மலக்குமாரெல்லாம் அணி அணியாக நின்று கொண்டிருக்கிற நேரம் எல்லோரும் மூர்ச்சிட்டு விடுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் முதலில் எழும்பி பார்ப்பேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்தால் எல்லாரும் மூர்ச்சிட்டு விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூர்ச்சிட்டு எல்லாரும் கீழே விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்தான் என்பதுக்கு அடையாளம். அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை உயிர் தெளித்து எழுப்பாட்டுவான். அந்த நேரத்திலே மூர்ச்சை தெளிந்து நான் எழும்பேன். எழும்பி பார்த்தால் எனக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா இப்னு இம்ரானின் மகன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் எழும்பி நிற்பார். அவர் மயங்கி விழுந்தாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் என்ன சொன்னார்? அவர் யார்? அல்லாஹ்வோட பேசினவர். கல்லமல்லாஹு மூசா தக்லீமா. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட பேசினான். அவர் என்ன சொன்னார்? யா அல்லாஹ், உன்னை கொஞ்சம் எனக்கு காட்டேன் யா அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொன்னான்? மூசா, என்னை உனக்கு பார்க்க முடியாது மூசா, என்னை உனக்கு பார்க்க முடியாது மூசா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், அப்படி என்றால் தஜல்லி, என்னுடைய ஒளியை அனுப்புறேன் அந்த மலைக்கு, அந்த மலையை பாருண்டா. உனக்கு அந்த அது அல்லாஹ் இல்லை, அந்த தஜல்லியை அல்லாஹ் அனுப்புறான். அதை ஏழுமண்டால் பார், ஓகே என்றால் பாருண்டா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வஹர்ர மூசா ஸைகா, மூசா மலை துண்டு துண்டாக வெடித்தது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியே மயங்கி விழுந்தார். ரசூல் அதை சொல்லி காட்டி சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே அவர் அங்கே மயங்கி விழுந்ததனால் மறுபடி மயங்கி விழமாட்டாரோ எனக்கு தெரியாது, நான் எழும்ப முன்னாடி அவர் எழுந்திருப்பார் என்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை ஆரம்பிக்க போகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுதெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் உணர்வு வர வேண்டும். என்ன உணர்வு தெரியுமா?
நரகத்துக்கு அதிகமாக தீர்ப்பு சொல்லப்படுகிற நேரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முன்னாடி வருவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவார், ஆதம், உன்னுடைய மக்களில் சுவர்க்கத்துக்குரியவர்களை பிரித்து நரகத்துக்குரியவர்களை பிரித்து விடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்திலே சாட்சியாளர்கள் கொண்டு வந்து வைக்கப்படுவார்கள். யார் சாட்சியாளர்கள்? அந்தந்த நபிமார்கள் அங்கே நிற்பார்கள், அவருடைய கூட்டத்தோடு நிற்பார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் பயந்து போய் இந்த நேரத்திலே பாருங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள், ரப்பே, என்னுடைய சமுதாயத்தில் எத்தனை பேர் சுவர்க்கம், எத்தனை பேர் நரகம், எப்படி பிரிப்பதியா அல்லாஹ்னு கேட்பார்கள். ஏனென்றால் அந்த நபிக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். அந்த நபிக்கு அல்லாஹ் எல்லா ஆற்றிலும் படைத்தவன். இன்றைக்கு எவ்வளவு சாஃப்ட்வேர்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், 1000 பேரில் ஒரே ஒருவர் மட்டுமே சொர்க்கவாசி, 999 பேரும் நரகவாசி. சஹாபாக்கள் எல்லாம் அதிபயங்கரமாக, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை கேட்ட உடனே பயந்து பீராந்தமாக போய், யா ரசூலல்லாஹ், 1000 பேர்ல 999 பேர் நரகம், ஒரே ஒருவர் முஸ்லிம், ஒரே ஒருவர் மட்டுமா சொர்க்கம், எங்களுக்கு என்ன நிலைமை யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு என்ன நிலைமை என்று பதறி போய் கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாதிரி நபிமார்கள் வருகிற நேரம் அந்த நபிமார்களை அணிவகுத்து அந்த நபிமார்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் அப்படி வைப்பான். கண்ணு முன்னாடி எடுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானுடைய கண்கள் கண்ணீரால் வடிந்து தேம்பி தேம்பி துடித்து ரசூலுல்லாஹ் அழுத வரலாறு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நீங்கள் எல்லோரும் படித்திருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அபா அப்துர் ரஹ்மான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குன்யா, அவருடைய பேர் அப்துர் ரஹ்மான், அபா அப்துர் ரஹ்மான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? சும்மா இருக்கிற நேரம் எல்லாம் மறுமையுடைய சிந்தனையில் மனங்களை எல்லாம் நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, தக்வாவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, யா அபா அப்துர் ரஹ்மான், யா இப்னு மஸ்ஊதே இக்ரா, ஓதுங்கள் என்றார்கள். அவர் என்ன சொன்னார்? அக்ரவு அலைக்க யா ரசூலல்லாஹ், அக்ரவு அலைக்க யா ரசூலல்லாஹ், உன்சிலல் குர்ஆனு இலைக், நான் உங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டட்டுமா யா ரசூலல்லாஹ்? குர்ஆன் உங்களுக்கு அருளப்பட்டது யா ரசூலல்லாஹ். எந்த மனுஷனுக்கும் ஒரு வெட்கம் வரும் இல்லையா? தலைவர் இருக்கிறார், அவருக்கு முன்னாடி நான் ஓதுவதா? இந்த உம்மத்தின் தலைவர் அவர்தான் குர்ஆனை எங்களுக்கு சொல்லி தந்தார். அக்ரவு அலைக்க யா ரசூலல்லாஹ், உன்சிலல் குர்ஆனு இலைக், உங்களுக்கு குர்ஆன் அருளப்பட நான் அதை ஓதி காட்டட்டுமா யா ரசூலல்லாஹ்? என்ன சொன்னார்கள்? யா அபா அப்துர் ரஹ்மான், யா இப்னு மஸ்ஊதே இக்ரா, ஓதுங்கள். இன்னி உஹிப்பு அன் அஸ்மா மின் கைரி, பிறர் ஓதுவதை கேட்க நான் ஆசையாக இருக்கிறேன். இப்னு மஸ்ஊத். சுப்ஹானல்லாஹ், சொர்க்கம் போவருடைய கல்புகள் குர்ஆனை கேட்க ஆசைப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது எங்களுக்கெல்லாம் தீர்மானிக்கலாம், எங்களுக்கெல்லாம் அதிலே ஆர்வம் உண்டா, ஆசை உண்டா, கேட்கணும் என்று வருகுதா? தேம்பி தேம்பி அழுகிறோமா, திடுக்குடுகிறோமா, பயந்து பீராந்தமாகி போகிறோமா? ரப்புல் ஆலமீன் கேட்கிற நேரம் என்ன ஆகும்? அவர் ஓத ஆரம்பிக்கிறார், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام என்று சொல்லக்கூடிய சூரத்து நிசாவுடைய ஆயத். அல்லாஹ் உங்களை ஒன்றிலிருந்து படைத்தான், அவனுக்கு ஒரு துணைவியை உண்டாக்கினான், அதிலிருந்து உங்களை சந்ததிகளை உண்டாக்கினான், அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்ற ஆயத்தை அவர் ஓத மெல்ல கேட்க மெல்ல 39வது வசனம் 40வது வசனம் நெருங்குற நேரம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயங்கி ஓதிக்கொண்டே போகிறார். பெருமானார் கேட்டுக்கொண்டே போகிறார். திடீரென்று ரசூலுல்லாஹ்வுடைய சப்தம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பிடித்து, ஹஸ்புக்கல் ஆன், இப்பொழுது போதும் இப்னு மஸ்ஊத், யா அபா அப்துர் ரஹ்மான், ஹஸ்புக்கல் ஆன், இப்ப போதும் அப்படி ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினார்கள். அவர் சொன்னார், நான் அப்படியே ரசூலுல்லாஹ்வை திரும்பினேன். அவருடைய குரலில் ஏதாவது மாற்றம் தெரிந்தோ தெரியவில்லை. நான் அப்படியே ரசூலுல்லாஹ்வை திரும்பினேன். ஃபைதா ஐனா தத்ரிஃபான், அவருடைய 2 கண்களும் கண்ணீரால் அப்படி வடிந்து கொண்டிருந்தது. அவர் அழுதார், தேம்பி அழுதார். நானும் ரசூலுல்லாஹும் அந்த நேரத்தில் இருந்து கொண்டிருந்தோம். நான் என்ன ஓதினேன் தெரியுமா? சூரத்து நிசாவை பரட்டுங்கள். ஃபகைஃப இஸா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜஅனா பிக அலா அஹுலாஹி ஷஹீதா. அல்லாஹ் நபியிடம் கேட்கிறார், எல்லா உம்மத்தினரும் கொண்டு வந்து வைக்கப்பட்டு அந்த உம்மத்துக்கு சாட்சியாளர்களாக கொண்டு வந்து அந்த தலைவர்கள் வைக்கப்படுகிற நேரம், ஃபகைஃப இஸா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜஅனா பிக அலா அஹுலாஹி ஷஹீதா. இந்த உம்மத்துக்கு நபியை உங்களை சாட்சியாக கொண்டு வருகிற நேரம் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்கிறான். ரசூலுடைய பதில் எப்படி இருக்கும்? கண்கள் கலங்கி தேம்பி அழுகிறார்கள். அது எப்படி இருக்கும்? அதோட ஆன்சர் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஆன்சர் என்ன? எல்லோரும் வந்து நிற்பார்கள். என்னை சொர்க்கத்துக்கு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடம் கொஞ்சம் சொல்லுங்களேன் யா ரசூலல்லாஹ், நான் வேணும் என்று செய்யவில்லை யா ரசூலல்லாஹ் என்றெல்லாம் மக்கள் பரிதாபமான நிலைமையில் இருப்பார்களே.
சொன்னார்களே, ஃபகைஃப இஸா ஜானா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜஅனா பிக அலா ஹுலாஹி ஷஹீதா. இந்த உம்மத்துக்கு உங்களை சாட்சியாக கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிறன எப்படி இருக்கும்? பெருமானார் இதைத்தானே சொன்னார்கள் கடைசி நேரம். அல்லாஹும்ம ஷஹீத், யா அல்லாஹ் நீ சாட்சி, உன்னுடைய மார்க்கத்தை நான் சொல்லிவிட்டேன், அல்லாஹ்வே நீ சாட்சி, அல்லாஹ்வே நீ சாட்சி என்று மக்களுக்கு சொன்னார்கள். மரணிப்பதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் திடீரென்று உஹது மலைக்கு போய் 8 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது ஜனாசா தொழுவித்துட்டு வந்து மிம்பருக்கு ஏறி என்ன சொன்னார்கள்? நான் முன்னாடி செல்கிறேன், உங்களுக்கு நான் சாட்சியாளன் என்றார்கள். உங்களுக்கு நான் சாட்சியாளன் என்றார்கள். சாட்சி என்று ஒன்று இருக்கிறது இஸ்லாத்தில். அல்லாஹ்வுக்கு சாட்சி தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் அவ்வளவு நீதமானது என்று நிரூபிப்பதற்கு சாட்சியாளர்கள் எல்லாம் கொண்டு வருவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் சொன்னார்கள், 2 கொம்பு உள்ள ஆடு, கொம்பு இல்லாத ஆடை தாக்கியிருக்கும் உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அப்படி உயிர்ப்பிப்பார். சண்டை பிடிக்க விட்டு, பழியை தீர்க்க விட்டு அப்படியே மண்ணோட மண்ணாக்குவான். அவைகளுக்கு மறுமை வாழ்க்கை இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எதுக்கு? நீதம் என்பது அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தனக்கு கடமையாக்கினது. அது தனக்கு கடமையாக்கினது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் நீதம் தவறவே மாட்டான் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நேரத்திலே நிறைய நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விசாரணைக்கு நேரடியாக நான் போகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானை கூப்பிடுவான். விசாரணை பலவிதமாக நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்கள் பிரிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். நாக்கிசூர் ஊசிஹிம் இந்த ரப்பிஹிம், தங்களுடைய தலைகளை எல்லாம் குனிந்து கொண்டு ரப்பனா அப்சரனா வஸமிஅனா ஃபர்ஜஅனா நஅமல் சாலிஹா இன்னா முகினூன், யா அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்து விட்டோம், எல்லாத்தையும் கேட்டு விட்டோம், சின்ன ஒரு அவகாசம் தாண்டு துடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த பள்ளிவாசலில் இருந்து எத்தனை பேர் துடிக்க போகிறோம் என்று தெரியாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கும் உங்களுக்கும் உத்தரவாதம் தரப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் மீது ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லலாமா? எனக்கும் உங்களுக்கும் உத்தரவாதமா சொர்க்கத்துக்கு? பேசுற என்னுடைய நிலைமை எனக்கு தெரியாது, கேட்கிற உங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியாது. அதிபயங்கரமான நேரத்தில் தலைகள் எல்லாம் குனிந்து கொண்டு அந்த நேரத்திலே சொல்லுவார்களாம், சின்ன ஒரு அவகாசம் தான், எல்லாத்தையும் செய்து விட்டு வருகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான், ஒவ்வொரு கேள்விகள் கேட்பான். ஐனல் ஜப்பார், எங்கடா அந்த ஜப்பார்கள், எங்கடா அந்த பெரியவர்கள், எங்கடா உலகத்தில் ஆட்டம் போட்டவர்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆபிதை நோக்கி கூப்பிடுவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு வணக்கவாளி, ஒரு வணக்கத்தில் ஈடுபட்ட தொழுத ஒரு அடியானை அல்லாஹ் கூப்பிடுவான். எப்படி கூப்பிடுவான் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி கூப்பிடுவான்? நான் மன்னிக்க மாட்டேன் என்று என் மீது சத்தியம் சொல்லி சொன்ன அந்த அடியான் எங்கே என்று அல்லாஹ் கூப்பிடுவான். ஒரு அடியானை பார்த்து இன்னொரு அடியான் சொன்னான், அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார் ரசூலுல்லாஹ். அது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அந்த செய்தியை சொல்லி ஒருவர் வணக்க வழிபாடில் ஈடுபட செல்கிற நேரம் அவருடைய அதாவது அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஒரு அடியான் அழைப்பார். அழைக்கிற நேரம் அந்த அடியான் என்ன சொல்வார்? மற்றவர் வேலை செய்து கொண்டிருப்பவர், என்னை பார்க்கவா அல்லாஹ் உன்னை படைத்தான், உலகத்தில் இது முடிந்துவிடும். இவர் என்ன சொல்லுவார்? இவர் சொல்லுவார், அல்லாஹ் ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் மீது ஆணையா உன்னை மன்னிக்க மாட்டான், இவ்வளவு அல்லாஹ்வை வணங்க கூப்பிடுற, நீ பெருமையாக பேசுறாயா? இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ் கேட்பான், ஐனே எங்கே அவன் என்று கேட்பானாம். அல்லாஹ், என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு என் அடியார்களை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னவன் எங்கே? அவர் அழைத்து வரப்படுவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்பட்டவனையும் அழைக்கப்படும். அந்த நேரத்தில் அல்லாஹ் நீதியை விசாரிப்பான். விசாரித்து விட்டு கேட்பான், நான் மன்னிக்க மாட்டேன் உனக்கு யாரு சொன்னது? உனக்கு யாரு சொன்னது? இதுதான் நீ செய்த பிழை என்று அவர் செய்த பாவங்களையும் தூக்கி இவர் தலையிலே போய் நரகத்தில் போடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. மறுமையுடைய விசாரணை அதிபயங்கரமானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாவு தவறினால் நரகத்தில் விழுந்து விட வேண்டும். நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு பெண் அண்டை வீட்டாரை சங்கைப்படுத்தாதனால் நரகம் உண்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலே நீங்கள் நினைத்து விட வேண்டாம். இபாதத்துகளில் ஈடுபடுகிறோமே, எல்லாம் செய்கிறோமே, மறுமை நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எதை முதலிலே கேட்பான் தெரியுமா? அவ்வலு மா யுஹாசிப், எதை கேட்பான் முதலிலே? தொழுகை. அஸ்ஸலா, முதல் கேள்வி என்ன? அஸ்ஸலா. ஒரு அடியானை அல்லாஹ் முன்னாடி கூப்பிடுவான், தொழுகையை பத்தி கேட்பான். அந்த அடியான் என்ன பண்ணுவான்? மேலையும் கீழே தொழுகையை பத்தி பேசுவான். மலக்குமார்கள் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான், ஒழுங்காக தொழுதானா? மலக்குமார்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது, யா அல்லாஹ் இப்படி இதெல்லாம் ஓட்டி விட்டாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாரு, நஃபில் தொழுதானா, அதிகமாக உபரியான வழக்கத்தில் ஈடுபட்டானா, செய்த பிழைகளை அந்த தொழுகையில் இருந்து ஈடு செய்யலாமா என்று பாருங்கள் நல்லா சொல்லுவான். செய்த அந்த பிழைகளை அதிகமாக உபரியான தொழுகைகளை ஈடுபட்டாரே, அதிலிருந்து ஈடு செய்யலாமா?
ஈடு செய்யலாம் என்றால் சொர்க்கத்துக்கு போங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரவெல்லாம் நின்று வணங்குவதற்குரிய காலம், பகலெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நிற்கிற காலம், அதிகமான உபரியான வணக்கங்களில் ஈடுபடக்கூடிய காலம். பெருமானார் ஆடை இருக கட்டி அல்லாஹ்விடம் நிறைய நெருங்கினார்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. மறுமையிலே தொழுகை பற்றி முதலிலே கேட்கப்படும். அந்த தோழர்கள் எப்படி தயாரானாங்க தெரியுமா இந்த தொழுகைக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி உங்களுக்கு தெரியுமா? ஸல்லல்லாஹு மனிதர்கள் தொழுது விட்டார்களா, மனிதர்கள் தொழுது விட்டார்களா, மூர்ச்சிட்டு விழுகிற நேரம் எல்லாம் ரசூலுல்லாஹ் ஏன் கேட்டார்கள்? அதுதானே அப்பா சொர்க்கத்துக்கு திறவுகோல். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியிலே குத்தப்பட்டு ரத்தம் போகுது, வீட்டிலே கொண்டு வந்து கட்டிலே போடுறார்கள். சின்ன ஒரு மயக்கம், மயங்கி இருந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சூரியன் உதித்து விட்டது. சுபகிலே ஜமாத்துக்கு போன தலைவர் குத்தப்பட்டு ரத்தம் போகிறது. ரத்தம் போனதால் மூர்ச்சிட்டு விட்டார். மக்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே இருந்தவர் ஜமாத்திலே. அவர் என்ன பண்ணார்? வீட்டுக்கு வந்து பார்க்கிறார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மூர்ச்சை தெளிந்து கொஞ்சம் எழும்புறார். எழும்புற நேரம் சூரியன் உதயமாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்ன? அமீருல் மூமினீன் அவர்களே, நீங்கள் சுபஹ் தொழவில்லை என்றார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன உமர் பின் கத்தாப் என்ன சொன்னார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து இந்த நேரத்தில் அதையா பேசுவது என்று கேட்டாராம். என்ன சொன்னார்? மன் தரக்க ஸலாத் லிமன் தரக்க ஸலாத், யார் தொழுகையை விட்டானோ இந்த இஸ்லாத்தில் அவனுக்கு இடமில்லை என்று சொல்லிவிட்டு தொழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுதார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா? எப்படி பேணுதலாக நின்று தொழுதீர்களா? மறந்துட்டீர்களா? அமீருல் மூமினீன் அவர்களே, சூரியன் உதயமாகி விட்டது, உங்களுக்கு குத்திட்டார்கள். வேதனைக்கு மேல் வேதனை. ஏன்? அந்த மக்கள் ஒன்றை புரிந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்பான்? தொழுகையை கேட்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை அதிபயங்கரமான ஒரு விசாரணை. தொழுகை ஒரு அடியானை அல்லாஹ் கேட்பான். இந்த பக்கமாக திரும்பி பார்ப்பான், பாவங்கள் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்படி பார்ப்பான், பாவங்கள் தெரிய ஆரம்பிக்கும். முன்னாடி பார்ப்பான், பாவங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அவனை நடுங்கி விடுவான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியானை துருவ ஆரம்பித்து விட்டால், அல்லாஹ் ஒரு அடியானை துருவ ஆரம்பித்து விட்டால் அவன் நரகத்துக்கே போவான் என்றாங்க ரசூலுல்லாஹ். துருவ. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் சொர்க்கத்தை தர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரோடு ஹவுலுல் கௌசரிலே தண்ணீரை குடித்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். அந்த அடியான் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் என்ன அல்லாஹ் காட்டுவானாம்? அவருடைய சொத்துக்களை காட்டுவானாம், அவன் சேகரித்ததை காட்டுவானாம், துனியாவில் எல்லாத்தையும் இப்படியே திரும்புவானாம். அவன் சேகரித்ததெல்லாம் அல்லாஹ் வைத்திருப்பானாம். தங்கம் என்றால் குவியல் கணக்கில். சுப்ஹானல்லாஹ். அரசியல் என்ற பேரிலே அரசியல் களத்தில் குதிக்கிறார்கள் பலர்கள். அமானிதம் பகிரங்கமாக மோசடி செய்யப்படுகிறது. அது முஸ்லிமா மற்ற அன்பர்களா, நான் யாரையும் குறிவைத்து பேசவில்லை, உலக அரசியலை பேசுறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரமாக இருக்கிறது. அமானிதத்தை பத்தி அல்லாஹ் கேட்பானே. நேர்மையான ஆட்சியாளருக்கு தானே அங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் இமாமுன் ஆதில், யார் நீதமான தலைவரோ அவரை கொண்டு போய் வெல்ல, அதாவது அல்லாஹ் ஒளிமயமான மேடையில் வைப்பானே, அலங்கரித்து பார்ப்பானே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் அரசியலுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஒரு சிலர்களை இன்றைக்கு பேசிக்கொண்டு வருகிறோம். ஒரு சகோதரர் எங்களுடைய பள்ளிவாசலுக்கே வந்தவர், எங்களோடு இருந்தவர், ஆரம்ப காலத்தில் எக்கச்சக்கமாக பணிபுரிந்தவர். ஒருவரை பற்றி சொல்கிறார், அரசியல் களத்தில் குதித்த பிறகு அவருடைய பூத்துக்கு போன ஒரு சகோதரர் சொல்கிறார், பாட்டு போட்டு ராஜாத்தி ராஜா என்ற பாட்டு போகுதாம். இவர் சொல்லுகிறார், நான் சொன்னேன் தேவையில்லை, பேச வேண்டாம், அவருக்காக வேண்டி இது பண்ணுவோம். அவரிடம் போய் கேட்டால் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? நானா போட சொன்னேன். அப்பொழுது என் வாயிலிருந்து வந்து விட்டது, எம்ப்ளிஃபயர் என்ன வானத்தில் இருந்தா இறங்கியது. அப்ப அவர் சொன்னார், கசீதா போடுவதற்கு கொண்டு வருவதாக சொல்லலாம் என்று பேசினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அப்படிப்பட்ட இடம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த துனியாவிலே ஆக கஷ்டப்பட்டு சத்தியத்தை 4 பேருக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபட்ட ஒரு சிலர்களும் அரசியல் என்ற பேரில் சீரழிந்து போகிற நேரம் மனமெல்லாம் பதறி போகிறது. ஒரே தட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு ஒரே மிக்க இந்த சத்தியத்தை சொன்ன அன்பு சகோதரர்கள் இன்றைக்கு ஆட்சி, அதிகாரம், பதவிகள் என்று போகிற நேரம், அவர்கள் காணாமல் போகிற நேரத்தில் எங்களுடைய நிலைமை என்ன ஆகும் என்ற பயம் எங்களுக்கு வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், மறுமையிலே அல்லாஹ் எதையும் விட மாட்டான், எதையும் விட மாட்டான். ஸகீரா வலா கபீரா, சின்னதையும் விட மாட்டான், பெரிதையும் விட மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த அடியான் இங்கே பார்ப்பான், அவருடைய சொத்து குமிந்திருக்கும். அப்படியே நேரம் பார்ப்பான், சொத்து குமிந்திருக்கும். சொத்தை வாங்க முடியுமா? சொத்தால் கொடுக்க முடியுமா? மேலே பார்ப்பான். யாரை? அல்லாஹ்வை பார்ப்பதற்கு. அவனுக்கு ஒன்றுமே தெரியாத நரகம், நெருப்பு, கொந்தளிக்கக்கூடிய நெருப்பு அவனுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தூக்கி நெருப்பிலே அல்லாஹ் போடுவான். ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கிறார்களா என்று நரகம் கேட்கும்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் நம்புறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் நாவசித்து பேசிய வார்த்தைகளை நம்புறீர்களா? இது வல்லாஹி நடக்க போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கே உள்ள எல்லோருக்கும் சொர்க்கமா? மஸ்ஜிது நபவியிலே அந்த பாக்கியம் இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிது நபவியிலே அந்த பாக்கியம் இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இங்கே முனாஃபிக்கள் இருக்கிறார்கள் என்று. இன்னல் முனாஃபிகீன, அதாவது முனாஃபிக்கள் நரக விளிம்பில் இருப்பார்கள் என்றார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் பூலாச்சேனை நாங்கள் எல்லாம் சொர்க்கம் போவோமா? நாங்கள் எல்லாம் சொர்க்கவாசிகளா? ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகூலு ஆஹு முக்ரஹு கிதாபியா இன்னி வதன்து அன்னி முலாகின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா குதூஃபுஹா தானியா குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதிமன்றத்தில் இருந்து கொண்டு நீதி கொடுக்கிற நேரம் அந்த பட்டோலையை கொடுத்து கையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். எல்லாம் நீதி. நீதி என்றால் சுப்ஹானல்லாஹ், அப்படி ஒரு நீதி பார்க்கவே முடியாது. எல்லாம் வரிக்கு வரிப்படி, நீ கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, செஞ்சது, பேசுறது எல்லாத்தையும் படி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சிலர்களை அடக்கிவிட்டு மண்ணுக்கு மேலால் நடந்து கொண்டிருக்கிற நாங்கள் பெருமைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. அதே மண்ணுக்கடியில் நடந்து எங்கள் மண்ணுக்கடியில் அடக்கி எங்கள் பிள்ளைகள் அதுக்கு மேல் நடப்பார்கள் என்று சொன்னால், அம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலது கையிலே புத்தகத்தை கொடுத்து விடுவார். ஆஹு முக்ரஹு கிதாபியா, படித்து விட்டு எல்லோருக்கும் பாருங்களே, படிங்களே, சர்டிபிகேட் கொண்டு போய் காட்டுவாங்களே. ஆஹு முக்ரஹு கிதாபியா இன்னி வலன்து அன்னி முலாகின் ஹிசாபியா, இந்த சந்திப்பு எனக்கு தெரியும், நான் நம்பினேன், இது நடக்கும் என்று தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவனுக்கு ரொம்ப, அதாவது அல்லாஹ் ராதியா, அதாவது பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் கொடுப்பான். என்ன சொல்லுவான்? ஐயாமுல் காலியா, அவ்வளவு கஷ்டப்பட்டாயப்பா நீ, அதற்காக வேண்டி இதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். குதூஃபுஹா தானியா, தாழ்ந்த கனிகள் இருக்கிறது. குலு வஷ்ரபு அனியம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, நீ கஷ்டப்பட்டதுக்காக வேண்டி குலு வஷ்ரபு, உண்ணு பருகு. அவனுடைய மறும சந்தோஷம் சுப்ஹானல்லாஹ், முகம் எல்லாம் மின்னி இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சந்தோஷமாக ரப்புல் ஆலமீனை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் மறுமை நாளிலே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வேதம் சொல்கிறது, ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, என்னுடைய இடது கைக்கு புத்தகம் கிடைக்கிறதோ, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே மறந்துடாதீங்க. ஓகோ வலதை நீட்ட முற்பட்டு அந்த இடத்துல எப்படியாவது வலதை கொடுக்கலாம் நினைக்காதீங்க. இப்படிலாம் நிறைய டெக்னிக் போடுறவங்க இருக்கிறாங்க. இடது சாதாரணமாக நீட்டப்படும், அவனுக்கு தெரியாமல் இடது நீட்டப்படும். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, அந்த மாதிரி இடது நீட்டப்பட்டால் என்ன பண்ணுவார்கள்? யா லைத்தனி லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா யா லைத்தஹா கானத்தில் காதியா அலக அன்னி சுல்தானியா. அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? கையில கிடைச்ச உடனே, யா அல்லாஹ், மண்ணோட மண்ணா போயிருக்கணுமே, அழிஞ்சு போயிருக்கணுமே, இந்த மாதிரி ஒன்றை நான் சந்திப்பேன் எதிர்பார்க்கலையே. அலக அன்னி சுல்தானியா, என்னுடைய கோட்டை கோபுரங்களுடைய பதவி எல்லாம் அழிந்து விட்டதே. ஓட பாப்பான். அவனை பிடியுங்கள், அவனை விலங்கிடுங்கள், சும்மல் ஜஹீம ஸல்லு, அவனை நரகத்தில் போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நானும் நீங்கள் அமர்ந்திருக்கிறோமே, எனக்கும் உங்களுக்கும் எக்ஸ்பயர்ட் நெருங்கி கொண்டிருக்கிறது, மரணம் நெருங்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடது கைக்கு தந்தால் என்ன ஆகும்? இந்த சபையில் அப்படி ஒருவரும் இல்லையா? ஒருவரும் இல்லையா? பேசுற என்னுடைய நிலைமை என்ன? கேட்கிற உங்களுடைய நிலைமை என்ன? உமர் பின் கத்தாப் என்ன கேட்டார்? உதைஃபா, முனாஃபிக்குடைய பட்டியல் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சொன்னார்களே, அதில் என் பேர் இருக்கிறா உதைஃபா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ஃபில் ஜன்னah, அபூபக்கர் ஃபில் ஜன்னah, உமர் ஃபில் ஜன்னah, அவருடைய பார்க்கிறீர்கள். அவர் கபருக்கு போய், மையவாடிக்கு போய் தேம்பி தேம்பி அழுகிறார். உஸ்மான் ஏன் என்று கேட்டார். இதை கடந்தால், இந்த வாழ்க்கையை கடந்தால் எல்லாமே சரியாகி விடுமே, இந்த வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இலகுவாக்க வேண்டும் என்று அதை உணர்வதற்காக வேண்டி அங்கே போய் அழுது கொண்டிருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை என்றால் என்னன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? உங்களுடைய பிள்ளையுடைய கையிலே, இடது கையிலே பட்டோலை கொடுக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் மனைவியுடைய இடது கையிலே பட்டோலை கொடுக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? உங்கள் தாயுடைய அதாவது இடது கையிலே பட்டோலை கொடுக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? ஹலக அன்னி சுல்தானியா, எல்லாம் முடிந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவில் சேகரித்த கோல்ட் காயின்கள், தங்க நாணயங்கள், சொத்து செல்வங்கள் எல்லாம் அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமையில் நடக்கக்கூடிய எக்கச்சக்கமான விசாரணைகள் நேரம் இடம் தராது. உங்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொன்றாக கேட்க ஆரம்பிப்பான்.
ஒவ்வொன்றாக கேட்க ஆரம்பிப்பான். இது நான் சொன்னது வணக்க வழிபாடுகள். அல்லாஹ் ரெண்டாக பிரிப்பான். ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத். அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமைகள், மனிதர்களுக்கு செய்கிற கடமை. இந்த ரெண்டுமே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமைகளை முதல்ல அல்லாஹ் கேட்பது தொழுகை. தொழுகை பத்தி அல்லாஹ் கேட்பான். அது அடுத்தது. மனிதர்களுக்கு செய்கிற கடமை, அதை பத்தி அல்லாஹ் கேட்கிற நேரம் எதை அல்லாஹ் கேட்பானாம்? ரத்தம் ஓட்டினது, மானம் வாங்கியது, இதையெல்லாம் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது. இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக ஒரு 2 ஹதீஸை மட்டும் சொல்லி நான் உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளிலே ஒரு மனிதர்கள் வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? எங்கள் எல்லோருக்கும் பயம் வருகிற விதத்திலே இருக்கிறது இந்த ஹதீஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திகாமா என்று ஒரு மலை இருக்கிறது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிற வழியிலே பெரிய ஒரு மலை தொடர். இந்த திகாமா மலை தொடர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அந்த மக்களுக்கு வழங்கி கொடுத்து, திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு ஒருவர் வருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நான் சொல்லுகிற நேரம் தயவு கூர்ந்து சொல்லுகிறேன், இது நானாக இருந்தால் என்று எண்ணிக்கொண்டு கேளுங்கள். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தொழாதவர்களை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. அல்லாஹும் அவர்களுக்கும், நோன்பு பிடிக்காதவர்களை பற்றி பேசி வேலை இல்லை. அல்லாஹும் அவர்களும் பார்த்துக் கொள்வார்கள். இது யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு வருவார்களாம் ஒரு கூட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவ்வளவு நன்மை. திகாமா மலை என்றால் பெரிய மலை, எவ்வளவு நன்மை வைத்திருப்பார்கள். கொஞ்ச நஞ்சமா, 1000 2000 அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய முன்னாடி வந்த உடனே அல்லாஹ் மறுபேச்சுக்கு இடம் வைக்காமல் அபா அம்மன்சூரா அந்த அவ்வளவு நன்மையும் துண்டு தூளாக்கி தூசாக்கி பறக்க விட்டு விடுவானாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் நீதமானவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் நேர்மையானவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அவன் தனக்கே நீதத்தையும் நியாயத்தையும் நேர்மையும் கடமையாக்கி கொண்டவன். அந்த ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான். அல்லாஹ்விடம் ஒரு அடியான் வாதிடுவான். என்ன மறுமையுடைய விசாரணையிலே, யா அல்லாஹ் எனக்கு என்ன யா அல்லாஹ் சாட்சியாளர்கள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாய், நீ இருக்கிறாய், சாட்சியாளர் கொண்டாமல் என்னை விசாரியா அல்லாஹ் என்று சொல்லுகிற நேரம், அப்படியா அல்லாஹ் எப்படியெல்லாம் அவகாசம் கொடுக்கிறான் என்று பாருங்கள். அப்படியா சாட்சியாளர்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு, அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அவருடைய வாய்க்கு முசீலை கொடுத்து விட்டு கை பேச ஆரம்பிக்கும். ஒரு நாக்குத்தான் பிறண்டு பேசும். கை பேசுங்கள் அல்லாஹ் சொல்லுவான். சூரா யாசின்ல அல்லாஹ் சொல்கிறான், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம். கரங்கள் எல்லாம் பேசும், யா அல்லாஹ் நான் அந்த பெண்ணை பிடித்தேன். அவருடைய நாக்குக்கு அல்லாஹ் சீல் வைத்து விட்டு வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும், நான் போனேன் யா அல்லாஹ், அந்த அநியாயமான வியாபாரத்துக்கு இந்த காலால் தான் போனேன் யா அல்லாஹ் என்று சொல்லும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி விசாரிப்பான் என்றார்கள். மறுமை என்பது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் சாதாரண ஒன்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு சிலருக்கு கணுக்கால் அளவுக்கு, ஒரு சிலருக்கு முட்டை அளவுக்கு, ஒரு சிலருக்கு வாய் அளவுக்கு என்று வாயை பிடித்து காட்டினார்கள். இந்த வாய் அளவுக்கு கால் அளவுக்கு என்றார்கள். அவ்வளவு வேர்வையில் மூழ்கி கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விசாரணை நடக்கும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சஹாபாக்கள் பயந்து போனார்கள். எங்களுக்கெல்லாம் அந்த பயம் உருவாகிறதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த விசாரணை நடக்கிற நேரம் அப்படி ஒரு கூட்டம் வருவார்கள். திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மை. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அசந்து விட்டார்கள். யார் ரசூலல்லாஹ், அவர்கள் யார், அவருடைய பண்புகள் என்ன, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் என்று யார் ரசூலல்லாஹ் ஏன் கேட்டார்கள். நாமெல்லாம் இப்படி அதி சொன்னால் பண்புகள் என்ன அவருடைய அடையாளங்கள் கேட்போமா? நாங்க இல்லப்பா, அதெல்லாம் நாங்க இல்ல, நாங்க பெரிய பிரச்சாரகர்கள், நாங்க பெரிய தியாகிகள், எங்கள் அது வருமா என்ன கேட்டார்கள். உயிர் கொடுத்த தியாகி, உயிரை திறப்பதற்கு தயாரான தியாகிகள், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவர்கள், தன்னுடைய தகப்பனை இழந்தவர்கள், ஒட்டுமொத்த சொத்தையும் மக்காவில விட்டு ஒரே ஒரு ஆடையோடு மதீனாவுக்கு வந்தவர்கள், எந்த பொருளாதாரத்தையும் விரும்பாதவர்கள், இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி எல்லாத்தையும் திறந்து கொடுத்தவர்கள். அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம், யா ரசூலல்லாஹ், அவருடைய பண்புகள் என்ன யா ரசூலல்லாஹ், அவருடைய அடையாளங்கள் என்ன யா ரசூலல்லாஹ், அவையெல்லாம் எங்களுக்கு சொல்லித் தாருங்களேன், அதில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இன்னஹும் பிஹ்வானிக்கும், மக்களே அவர் உங்களுடைய சகோதரர்கள் என்றார்கள். அவர்கள் வேற யாரும் இல்லை, உங்களுடைய சகோதரர்கள். இன்னஹும் பிஜில்தித்துக்கும், அவருடைய தோல் என்ன தோல் தெரியுமா? எவ்வளவு தெளிவான விளக்கம் பாருங்கள். அவர்கள் யார் தெரியுமா? உங்கள் சகோதரர்கள் என்றார்கள். அப்படினால் யார்? சகோதரர்களே நீங்கள் பாருங்கள், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். இன்னஹும் பிஜில்தித்துக்கும், உங்களுக்கு அரபி தோல் இருக்கிறதா? அதே அரபி தோளில் உள்ளவர்கள் அல்லது உங்களுடைய தோல் உள்ளவர்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு என்ன தோல் இருக்கிறதோ, தோளில் வெறுப்பு, வெள்ளை, கருப்பு, சோப்பு என்று பிரித்துக் கொள்வார்கள். உங்களுக்கு என்ன தோலோ அதே தோல்.
யஹுஸூன பில்லைலி கமா தஹுதுன, இரவை எல்லாம் நீங்கள் எப்படி தொழுவீர்களோ அப்படி அவர்கள் இரவெல்லாம் தொழுதவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த ஹதீஸ் என்னையும் உங்களையும் அதிகம் அதிகம் பயமுறுத்துகிறது, என்னையும் உங்களையும் அதிகம் அதிகம் பயமுறுத்துகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரவை நீங்கள் எப்படி எடுப்பீர்களோ அதே போன்று இரவை எடுத்தவர்கள் சஹாபாக்கள் இரவை எடுத்தது போன்று எனக்கு எடுக்கலாமா, உங்களுக்கு எடுக்கலாமா? இறைவனோடு கொஞ்சம் குழாவிக் கொண்டே இருப்பார்களே, ரஹ்மான் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு முஹ்சின்களாக நின்று கொண்டு அல்லாஹ்விடம் தேம்பி தேம்பி அழுது அழுது ஓதுவார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பாலைவனத்தில் உள்ள உணர்வு என்ன, உணர்வு என்ன? தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடம் நெருங்குவதற்கு எவ்வளவெல்லாம் நெருங்கினார்கள், எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் நெருங்கினார்கள். அதனால் யஹுஸூன பில்லைல் கமா தஹுதுன, நீங்கள் எப்படி இரவை எடுப்பீர்களோ அப்படி இரவெல்லாம் அவர்கள் விழித்து தொழுதவர்கள். இரவை விழித்து தொழுதால் எப்படிப்பட்ட நன்மை, எப்படிப்பட்ட நன்மை! இதிலிருந்து பேசப்படுகிற நேரம், இந்த ஹதீஸை நானும் நீங்களும் வாசிக்கிற நேரம் அல்லது கேட்கிற நேரம், ஒரு சிலர் எங்களுக்கே சொல்லுவோம், அவ்வளவு இரவு தொழுகை எங்களுக்கு இல்லையே, இரவு தொழுகை உள்ளவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் எங்கள் நிலைமை என்ன என்று மனசு கேள்வி கேட்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா? அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா? வஇஸா ஹலவ், அவர்கள் தனிமையாகி விட்டால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சர்வசாதாரணமாக மீறுவார்கள். தனிமையாக பப்ளிக்ல வந்தா எல்லாரும் பார்க்கிறார்களே, என்ன மாதிரி உத்தம மகான் இருக்கிறாரா என்றெல்லாம் காட்டிக் கொள்பவர்கள் தனிமையில் போனால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சர்வ சாதாரணமாக மீறுவார்கள். அல்லாஹ் விட மாட்டான். அவருடைய நன்மைகள் எக்கச்சக்கமான நன்மை. மக்களோட மக்களாக சேர்ந்து தொழுதிருப்பார்கள், மக்களோட மக்களாக சேர்ந்து நோன்பு பிடித்திருப்பார்கள், எல்லாம் செய்தவர்கள். தனிமை என்று யாருமே இல்லாத இடங்கள் கிடைக்கிற நேரம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படியெல்லாம் மீறினால் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் உங்களை மன்னித்தால் அந்த நிலைமை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله واستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله. الله கேக்குறான், والذين إذا فعلوا فاحشة, யாராவது ஒரு மானக்கேடான காரியத்தில் ஈடுபட்டு, யார் அவர்? முத்தகீன் அல்லாஹ் சொல்கிறான். முத்தகீன்களை பற்றி சொல்கிற நேரம், அந்த முத்தகீன் மானக்கேடான காரியத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்தால், ومن يغفر الذنوب إلا الله, அல்லாஹ்வை விட யாரப்பா மன்னிப்பு கொடுப்பது நல்லா கேட்கிறான், அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்கிறான். அதனால் தப்பித்தவரையாவது ஒரு இரவிலே உட்கார்ந்து தப்பான படங்களை பார்த்திருந்தால் தேம்பி தேம்பி அழுதாவது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஹஜ்ஜுதிலே வைத்து திருக்குர்ஆனோட உட்கார்ந்து அல்லாஹ்விடம் நெருங்கி யாரும் தெரியாத நேரம் தேம்பி தேம்பி அழுது அழுது அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வஹஷியர் ரஹ்மான் பில் கைபி, யார் மறைந்து அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. அதாவது கண்கள் மடிந்து கொண்டு ஹாலியன், ஒரு அடியான் தனிமையாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் மறுமையில என்ன கொடுப்பானா? என்ன கொடுப்பான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நிழல் கொடுப்பான். அப்படி என்றால் இந்த இரவுகள் எல்லாம் யாருக்குமே தெரியாம தனிமையில் ஒதுங்கி விடுங்க. செஞ்ச பாவங்களை எல்லாம் முன்னாடி வைங்க, யாருக்கும் தெரிய வேண்டாம், உங்கள் மனைவிக்கும் தெரிய வேண்டாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொன்னால், ஆயிஷா என்னை விட்டு விட ஆயிஷா என்றார்கள். என்னை ரசூலுல்லாஹ் ஆயிஷாவின் பிற்காலத்தை சொன்னாங்க. ஒரு தோழர் வந்து கேட்டார், உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம், ரொம்ப முக்கியமான சம்பவத்தை இப்படி கேட்கிற நேரம் ஆயிஷா நாயகி சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுடைய இரவை கழித்துக் கொண்டிருந்தேன், ரசூலுல்லாஹ் திடீரென்று என்னை விட்டு விட ஆயிஷா என்றார்கள், என்னை விட்டு விட ஆயிஷா என்றார்கள், நான் தொழ வேண்டும் ஆயிஷா என்றார்கள், நான் தொழ வேண்டும் ஆயிஷா என்றார்கள். அவர்கள் எழும்பி தொழுதார்கள். அவர்கள் அன்றைக்கு மறுமை தேம்பி தேம்பி அழுது அழுது தொழுதார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் சொன்னார்கள், ஆல இம்ரானுடைய அந்த ஆயத்தை ஓதி தொழுதார்கள். நீங்கள் போய் வீட்டில் போய் பிரட்டி பாருங்கள், 3வது அத்தியாயம் 191வது வசனம். அதாவது அல்லாஹ் அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ரப்பனா மா خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. இந்த ஆயத் இறக்கப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹ் தொழுது விட்டு சொன்னார்கள், யார் இந்த ஆயத்தை ஓதி, யார் இந்த ஆயத்தை ஓதி, யார் இந்த ஆயத்தால் அவர் பூரிப்படையவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று தேம்பி தேம்பி அழுதார்கள். என்ன அல்லாஹ் சொல்றான்? அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன், அவர்கள் நின்று கொண்டு அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருப்பார்கள். வ குஊதா, அவர்கள் உட்கார்ந்து கொண்டு, அதாவது உட்கார்ந்து கொண்டு, வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் சாய்ந்து கொண்டு அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருப்பார்கள். வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி அண்ட சராசர
உலகத்துடைய படைப்பு படைத்த ரப்புல் ஆலமீன் எப்படி அல்லாஹ் படைத்தான் என்று நினைப்பார்கள். ரப்பனா, என்னுடைய ரப்பே, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லையா அல்லாஹ். சுப்ஹானக ஃபக்கினா அதாபன்னார், நீ பரிசுத்தமானவன், என்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து விடு. யார் இதை ஓதி நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு முயற்சி எடுக்கவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் அளவைத்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லி தரக்கூடிய ஒரு ஆயத்து. ஆயிஷா நாயகி சொன்னால், என்னை விட ஆயிஷா என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு நான் தொழப் போகிறேன் எழும்பினார்களே. சுப்ஹானல்லாஹ், யார் யார் எதற்காக அழுதார், மறுமையுடைய விசாரணை எப்படி அஞ்சினார், இதிலே ஒரு ஏதாவது ஒரு துளி அளவாவது எங்களுக்கு அழுகை வந்தது உண்டா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தியாமா மலை தொடரலுக்குள்ள நன்மைகளை எல்லாம் அளித்து விட்டு அவர் வரம்பு மீறினாரே தனிமையிலே, இரவிலே தனிமைப்படுகிற நேரம் எல்லா பாவத்தையும் தைரியமாக செய்தாரே, அந்த அடியானுடைய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் அளித்து விடுவான் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இடம் எனக்கும் உங்களுக்கும் இருந்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களால் தாங்க முடியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் செய்கிற நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் துகள் துகளாக்கி அளித்து விட்டால் என்ன ஆகிவிடும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி இந்த இரவு முடிவெடுக்க வேண்டிய இரவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உடைய ரப்புடைய மக்ஃபிரத்துக்கு ஓடி வாருங்கள். வ ஜன்னத்தின், உடைய சொர்க்கத்துக்கு, அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமியை விட விசாலமான அந்த சொர்க்கத்தை நோக்கி ஓடி வாருங்கள். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஹி வல் ضراء வல் கைல வல் ஆஃபினா அனின் நாஸ், அவர்கள் யார்? அவர்கள் வறுமையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுப்பார்கள், அவர்கள் செழிப்பிலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுப்பார்கள். வல் காலிமீனல் கைல, கோபத்தை மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபினா அனின் நாஸ், மனிதர்கள் அவர்கள் மன்னித்து விடுவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் மூஹ்சின்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படிப்பட்ட இறை நேச கூட்டத்தில் நானும் நீங்களும் சேர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாலைவனத்து மண்ணிலே ரசூலுல்லாஹ் சொல்ல சஹாபாக்கள் எக்கச்சக்கமாக கேட்ட ஏராளமான உரைகள் இருக்கிறது. மறுமை நாளை பற்றி பேச போனால் அந்த விசாரணையில் ஒரு பகுதி கூட இந்த நேரம் எனக்கும் உங்களுக்கும் பேசுவதற்கு இடம் தராது. ஒரு சில விஷயங்கள் மட்டுமே நானும் நீங்களும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். மறுமை நாளில் ஒவ்வொரு கேள்விகள் எப்படிப்பட்ட கேள்விகள், மறுமை நாளில் இருளுக்கு மேல் இருளாக வரக்கூடிய கேள்விகள். ரசூலுல்லாஹ் மிராஜ் போகிற நேரம் என்ன சொன்னார்கள்? செம்பால் ஆக்கப்பட்ட நெகங்களால் முகங்களை எல்லாம் பராண்டி பராண்டி, இதே அதாவது நெஞ்சையெல்லாம் பராண்டி கொண்டிருக்கிறவர்களை கேட்டார், என்னப்பா ஏன் கீறிக் கொள்கிறார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பிறருடைய குறைகளை தேடி பிறருடைய மானங்களை அம்பலப்படுத்தி புறம் பேசியவர்கள் யா ரசூலல்லாஹ், இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்றார்கள். இப்படி எக்கச்சக்கமான தண்டனைகள் நாவால். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாக்காலையும் நரகம் போவார்களா? வேறு எதையால் என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹ். வேறு எதனால் என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் தக்வா அதிகரிக்கும் என்றால் என்ன அர்த்தம்? மறுமை நாளை பற்றி பேசுகிற நேரம் அதை துல்லியமாக நம்பி அது அப்படியே நடக்க போகிறது என்று நம்பி அவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிற நேரம் தக்வா அதிகரிக்கும். தக்வாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எடுத்துக்கொள்வது என்பது என்ன? என்ன அல்லாஹ் சொல்றான்? லிபாசு தக்வா ஜாலிக கைர், தக்வாவை உடுத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு சிறந்தது. என்ன உடுத்துக் கொள்வது? அல்லாஹ் பார்க்கிறானே, அல்லாஹ் பார்க்கிறானே, நான் செய்வது சரியா, நான் பார்க்கிற படம் சரியா, நான் செய்கிற வியாபாரம் சரியா, கோடியும் வரட்டுமே லட்சமும் வரட்டுமே, வேண்டாம், அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லை என்று விடுவதுதான் தக்வா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் மறுமையுடைய விசாரணையும் எங்களுடைய இறையச்சமும் இவையெல்லாம் படிக்கிற நேரம் இறையச்சம் கூடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். இப்பொழுது நானும் நீங்களும் கடைசியாக பிரியாவிடைக்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கியாமாவிலே மறுமை நாளை முழுக்க விவரிக்கிறான். வீட்டுக்கு போய் பிரட்டி பாருங்கள், திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். சூரத்துல் கியாமா முழு மறுமை நாளை அவருடைய அதிபயங்கரமான தன்மைகள் உள்ள தேவையான விஷயங்களை அல்லாஹ் அதிலே போட்டிருக்கிறான். அதிலே அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், மனிதனுடைய இந்த உலக பிரியாவிடையிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இஸா பலகத்தி தராக்கி வகீல மன்ரா, உன்னுடைய பிண்டையோடு அதாவது கெண்டையோட கெண்டைகள் நெங்கிக் கொள்கிற நேரம், வகீல மன்ரா, யாரப்பா வந்து மந்திரிப்பது, எந்த மருந்தப்பா போட போகிறார்கள், இந்த உலகத்தை விட்டு போக போகிறீர்களே, வதன்ன அன்னஹுல் ஃபராக் வல்தஃபத்தி ஸாக்கு பிஸாக், கண்டையோட கண்டை பிணைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், தொண்டை குயிலி உயிர் அடைக்கிற நேரத்தில், யாரப்பா வந்து மந்திரிப்பது, யாரப்பா வந்து மந்திரிப்பது, இலா ரப்பிக யௌம இஸினில் மஸாக், அல்லாஹ்விடம் நானும் நீங்களும் கொண்டு செல்லப்படுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் சுவர்க்கத்துக்கு ஒரு கூட்டம் அழைத்து செல்லப்படுவார்கள். அல்லாஹ் அவர்களோடு அமர்கலமாக பேசுவான். லிஸ்ஸாஹிமி ஃபர்ஹா
என்பதாகத்தான் நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் என்றார்கள். ஒன்றே அவர் நோன்பு திறக்கிற வேலை, அடுத்தது அல்லாஹ்வை சந்திக்கிற வேலை. ரசூலுல்லாஹ் வர்ணித்தார்கள், மறுமை நாளிலே சொர்க்கத்துக்கு போடப்பட்ட அடியார்களிடம் அல்லாஹ் கேட்பானாம், அடியார்களே உங்களுக்கு என்ன வேணும் என்று அல்லாஹ் கேட்பானாம். அடியார்கள் எல்லாம் கேட்பாரலாம், இவ்வளவெல்லாம் தந்ததுக்கு பிறகு இதுக்கு மேல் என்ன வேணும் அல்லாஹ் என்று கேட்டுவிட்டு கேட்பாராம், யா அல்லாஹ் உன்னை எங்களுக்கு காண்பித்து விடியா அல்லாஹ், உன்னை எங்களுக்கு காண்பித்து விடியா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தொடையை வெளியே காட்டுவானாம். மக்கள் எல்லாம் அசந்து போய் விடுவார்களாம், அந்த அழகளை திகைத்து விடுவார்களாம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணுடைய அமைப்புகளை எல்லாம் பார்த்து அசந்து போகிற உலகத்திலே ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ ஜமீல் ஹுவ யுஹிப்பு ஜமால், அவன் அழகானவன், அழகையே விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை காட்சிக்கு கொண்டு வருவான். அந்த மக்கள் நிலைத்து நிற்பார்கள், பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவருடைய கண்கள் அதை விட்டும் அங்கும் இங்கும் அசையாது. அவர்களுக்கு அதை விட ஒரு விஷயம் சொர்க்கத்தில் இல்லை. ரப்புல் ஆலமீனை பார்த்து கொண்டே இருப்பார்கள். நீயா என்னுடைய ரப்பு, எங்களை படைத்தவன், எங்களை பரிபாலிக்கவன், எங்களை போஷிக்கிறவன், உன்னோடே இருக்க வேண்டும் என்று அந்த அடியார்கள் விரும்பின அந்த வாழ்க்கை கிடைத்ததை ஒட்டி அவர்கள் பெருமகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய அந்த லட்சிய பயணத்தை தொடர்வதற்கு எங்களுடைய கல்புகளை எல்லாம் ஆயுத்தமாக்கி அடக்கமான, ஒழுக்கமான, நேர்மையான, நியாயமான வாழ்வுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்வதற்கு அவருடைய அருளை வேண்டி விடைபெறுகிறேன். வ ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.